வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். கும்பராசிக்காரர்களுக்கு 2025 என்ன நடக்கும் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். இருந்தாலும் உங்களுடைய ராசியில ராகு வந்து அமர்ந்து ராசியை குரு பார்ப்பது ஒரு வகையில கொடுத்து வைத்தவர்கள். இவ்வளவு நாள் இப்படிலாம் யாருக்குமே இம்மீடியட்டா கோச்சார சனி நடந்து முடிஞ்சா ராசியை குரு பார்க்கிறதுன்றது நடந்தது மிகப்பெரிய அரிது. அதுல உங்களுடைய ஜாதகம் ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு. குரு ராசியை பார்த்தாலே எந்த கெடுதலும் அப்படியே நின்று போகக்கூடிய அமைப்புங்க. ராசின்றது உங்களுடைய மனம். எத்தனை இடத்துல விளக்கமா பேசியிருக்கேன். ராசி என்பது உங்களோட மனம். ராசி இருள் கிரகங்கள் ஆக்கிரமிக்கும் பொழுது உங்கள் மனம் கெடுது. நீங்க தூங்கல, மன அழுத்தத்துல இருக்கீங்க, அழுகுறீங்க, ஏங்குறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க. ஆனா அதே குரு ராசியை பார்த்துட்டாருன்னா மனம் சாந்தி அடையுது, மனம் புத்துணர்ச்சி அடையுது, மனம் தெளிவா இருக்கு, நல்ல முடிவு எடுக்கிறீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்காரு, இருந்துட்டு போறாரு. ராசி சுபத்துவமா இருந்தாலே மனம் புத்துணர்ச்சி அடைய போகுது. அடுத்தடுத்து உங்களோட ராசிநாதனும் சூப்பரா வர போறாரு. ஜென்ம சனியிலேயே நன்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கும்பராசி தான். வருஷம் இல்ல, இந்த வாட்டி ராசியை குரு பாக்குறாரா, அடுத்த வருஷத்துல குரு உச்சமாகி சனியை பாக்குறாரா, என்னங்க வேணும்? 2ஆம் இடத்துல சனி சார்ந்த துறைகள்ல போடுன்னு போடக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக கும்பராசிக்காரங்க வந்துடுறீங்க. அப்ப இப்ப கஷ்டத்துலதான் இருக்கிறீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது அக்டோபர் 2024. 2024 அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு தொடரும் தான். ஆனாலும் ராசியை குரு பார்க்க போறாரு. ராசியை குரு பார்க்கறது மிகப்பெரிய மேன்மையாச்சு. சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்குமே கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை என்ன தெரியுங்களா? ராசியை குரு பார்க்கறது. நல்லா இருக்க போறீங்க. எப்போல இருந்து 2025 ஜூனுக்கு பிறகுல இருந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. ஏழரை சனி அமைப்புகள்ல உங்களை பிரிந்து போன உயிர் உறவுகள், இறந்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்க. பிரிந்து போன காதல் அமைப்புகள் சரியா இருக்காது. மற்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். சந்திரன் ஒளியாக இருக்க பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில சாதிக்க போறீங்களே. நீங்களே சொல்றீங்கல்ல, எனக்கு ஏழரை சனி பெரிய பாதிப்பு கொடுக்கல. ஏன்? சந்திரன் ஒளியா இருக்காரு உங்க வாழ்க்கையில. ஏழரை சனி என்னங்க பண்ணுச்சு? உங்க வாழ்க்கையை சரி பண்ணுச்சு. இவ்வளவு நாள் உங்களோட இருந்தவர் இவர் சரியில்லைங்க அப்படின்னு உங்களை தோல் வச்சு காட்டுச்சு. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை காட்டுச்சு. ஆபீஸ்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, வேலை இடத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத காட்டுச்சு. உங்களோட கோபத்தினால அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளவுதானே. இப்ப சகலமும் கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு வருடமாக 2025 நிச்சயமாக இருக்கும். பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவர்கள் யாரா வேணாலும் இருங்க. பெரியவர்களுக்கு குழந்தைகள் பற்றியான கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், மிக முக்கியமாக ஆரோக்கிய மேம்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். என்ன நோயினே தெரியலங்க, கண்டுபிடிக்கவே முடியலங்க, அதுன்றாங்க இதுன்றாங்கன்றீங்கல்ல, அந்த அமைப்புகளுக்கு இதுதான் நோய்ங்க தாங்க, இந்த ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நோய் முற்றிலும் குணமடையக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். பாதம் சார்ந்த அமைப்புகள்ல நெகட்டிவான அமைப்பு, பாதம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான நிவாரணி கிடைக்குங்க. இது பண்ணா இது சரியாயிரும், அது பண்ணா இது சரியாயிரும் அப்படின்ற மாதிரியான. நீங்களே இரும்பு, பழச, அழுக்கு, டிரான்ஸ்போர்ட் மாதிரியான அமைப்புகள்ல சனி சார்ந்த துறையில பெட்ரோலியம் மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க, மில்லுல இருக்கீங்க, எண்ணெய் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, நிலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய அமைப்புகள்னு இருக்கிறீங்க, ஆடு மாடு வளர்க்குறீங்க, நீங்களே ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய யோக வருடம் அப்படின்னே சொல்லிடலாங்க 2025. சகல தரப்பு கும்பராசிக்காரங்களுக்கும் எல்லா மாதிரி நான் இப்பதாங்க ஆரம்பிக்கிறேன், தாராளமாக ஆரம்பிங்க. இல்லைங்க நான் இப்படி பண்ணிட்டேங்க, அது வேற ஒரு பக்கம் போதுங்க, புதிய ஒரு கிளை திறந்து அந்த பாதையில போங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை இருக்குங்க. 2025 மார்ச் ஜூன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விடிவு காலம் ஆரம்பித்து மிகப்பெரிய மேன்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புத ராசியாக கும்பராசிக்காரங்க வந்துருவீங்க. கடந்த காலங்களில் நீங்க இழந்தது மிகப்பெரிய இழப்பு தான். ஆனா அதனை ஈடுகட்டக்கூடிய சில அமைப்பாக இந்த குருவின் பார்வை இருக்கும். சனி இருக்கிறாரு 2ஆம் இடத்துல சனி, எல்லா பாவகமும் இருள் அடித்து போனாதாங்க நீங்க கவலைப்படணும். 2ல சனி இருக்காரு, ஆனா ராசி புத்துணர்ச்சியா இருக்காரு. ராசின்றது என்னது? உங்க மனசு புத்துணர்ச்சியா இருக்கணும்னாக்கா, சங்கடங்கள் நடந்தா எப்படிங்க நீங்க புத்துணர்ச்சியா இருப்பீங்க? எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு நான் ஜாலியா இருக்கேன்னு சொல்றீங்களா? பிரச்சனை வந்தா கவலைப்படுவோம். அந்த கவலையை உணர முடியாம செய்வாருங்க. அப்ப உணர முடியலன்னா என்ன? பிரச்சனை வருது, அதை சமாளிச்சு எதிர்த்து நின்று ஜெயிக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு வருடமாக 2025 இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள்ல கடந்த கால சரியில்லாத அமைப்பு இது மேம்படுங்க. சரியில்லாத அமைப்பு முற்றிலுமாக மாற்றி வைக்கப்படும், ரீப்ளேஸ் பண்ணப்படும். அதுக்கான சில விஷயங்கள் அப்படியே தொடங்குவீங்க, அது சரியா வர்ற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். இது அவருடைய பிறந்த ஜாதக அமைப்புல இருக்கும். இதனை கடந்து மிக முக்கிய பிரச்சனையே என்ன? கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளால பிரச்சனைங்க. பிள்ளை ஏதாவது பண்றான், அதை பண்றான், நீ பாத்தியா, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவிகளுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் முற்றிலுமாக அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. இதுல என்ன அப்படின்னாக்கா, உங்களோட குழந்தைகள்ல சிம்மராசியோ மீனராசியோ ரிஷபமும் கன்னியோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வண்டி வாகன அமைப்புகள் ஏதாவது ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு இருக்கும். மிக முக்கியமாக என்னதான் ராசி குரு பார்த்தாலும் மூன்றாவது
நபரை வீட்டுக்குள்ள விடாதீங்க. அந்த தேர்ட் பர்சன் தான் மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணுவாரு. இந்த அமைப்புகள் எல்லாம் கவனமாக இருங்க. நல்லது அப்படி பார்க்கக்கூடிய அமைப்புகள்லேயே உங்களுக்கு இருக்கு. நன்மைகள் மேன்மைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக 2025 மார்ச் ஜூன் தொடக்கத்திலிருந்து மன நிறைவோடு நல்லதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ராசிக்காரராக சகல தரப்பு கும்பராசிக்காரர்களும் நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.